வணக்கம் நண்பர்களே. ஜூலை 15ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்து இருந்தது. அதன்படி தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. ஏறக்குறைய தமிழகத்தின் 70% ஊராட்சிகளில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தப்பட்டு நிறைவு பெற்றிருக்கும் நிலையில் இறுதிக்கட்டமாக மீதமுள்ள இடங்களில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெற இருக்கிறது. பெரும்பாலும் பட்டா மாறுதல், மகளிர் உரிமை தொகை ஆகியவற்றுக்காகவே அதிகபட்சமாக மனுக்கள் பெறப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் மகளிருக்கு தீபாவளி பரிசாக தற்போது ஒரு புதிய தகவல் வெளியாகி உள்ளது. தமிழகத்தில் சுமார் 2,25,00,000 குடும்ப அட்டைகள் இருக்கும் நிலையில் தற்போது 1,16,00,000 பயனாளிகளுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. மீதமுள்ள சுமார் 1 கோடி குடும்ப தலைவிகளிடமிருந்து மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. 45 நாட்களுக்குள் அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு அவர்களது வங்கிக் கணக்கில் மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்பட இருக்கிறது. 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கும் குடும்பங்கள், பிற ஓய்வூதிய திட்டங்களை பெறும் குடும்பத்தில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் அல்லாத மகளிர் உரிமை தொகை, அதாவது ஓய்வூதியதாரர்கள் அல்லாத பெண்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு கூறியிருந்த நிலையில் கூடுதலாக விண்ணப்பங்கள் குவிந்துள்ளது. கிட்டத்தட்ட 10,000 முகாம்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் நடத்தப்பட இருக்கும் நிலையில் 1 கோடிக்கும் அதிகமான விண்ணப்பங்கள் குவிந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது அவற்றை பரிசீலிக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு உள்ளனர். இந்த நிலையில் வரும் அக்டோபர் முதல் வாரத்தில் தீபாவளி பரிசாக அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்காக நிதி ஒதுக்கிடும் வேளையில் நிதித்துறை மூலமாக வேலைகள் செயல்பட்டு வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. நன்றி.